ஐநாட்டு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுடைய நினப்பாவே சந்தா வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கு. திடுதப்புன்னு பார்த்தா சந்தாவுடைய அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்த உடனே சந்தாவுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிருது. எப்போ வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா திருன்னு முழிச்சு பார்க்க, எப்பம்மா வந்தீங்க அப்படின்னு சொல்லி சந்தா பதட்டத்தோட கேட்க, கிளம்பு கிளம்பு, உனைய ஊருக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அம்மா அப்பா வந்து வராதம்மா சொல்லவும், சந்தாவுக்கு பார்த்தா ஒண்ணுமே ஓடல. அண்ணன் அண்ணன் வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், உனைய தனியா விட்டுட்டு அவன் எதுக்கு வெளியே போனா, எங்க போயிருக்கான், எப்போ வருவான், பக்கத்துல போயிருக்கானா தூரத்துல போயிருக்கானா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்கவும், அப்பதான் பார்த்தா அனிசு வராரு. அனிசு அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்த உடனே அனிசுக்கு ஒண்ணுமே ஓடல. வாங்கம்மா வாங்கப்பா, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும், ஏண்டா உன்னை நம்பி இவளை அனுப்புனா இவளை ஊருக்கு அனுப்பிவிடுன்னு எவ்வளவு நாளா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம், காதலே வாங்க மாட்டேங்கிற, எப்பதான் அவளை ஊருக்கு அனுப்புறதா நீ உத்தேசம் வச்சிருக்க? நாளைக்கே சந்தாவுக்கும் முறப்பையனுக்கும் பேசி முடிக்கலான் இருக்கோம். இன்னி ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஊர்ல பேசி முடிவெடுத்து தான் வந்திருக்கோம். எங்க அண்ணன் போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருக்காரு, எப்பதான் சந்தாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு. அதனால இன்னைக்கே நானு சந்தா எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம், நீங்க கூட வராந்தா வா, இல்லாட்டி இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அம்மா அப்பா சொந்தக்காரங்களாம் சொல்லவும், இங்க பார்த்தா அனிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ போச்சு, சேரன் பையா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அனிஸ் ஒரு பக்கம் பயப்பட, சந்தாவுக்கு பார்த்தா ஒண்ணுமே ஓடல. சந்தாவுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. சரி மசன்னு நிக்காத, கிளம்பு, உன் பையில துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, இப்பயே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அம்மா அப்பா சொல்லவும், அப்பதான் அனிசு கொஞ்சம் நேரத்தை அப்படியே டைமை கடத்துவோம் அப்படின்னு சொல்லி, மா அப்பா இப்பதான் வந்திருக்கீங்க, சந்தா சமைச்சுக்கிட்டு இருக்கா, நான் போயிட்டு நான்வெஜ் ஏதாவது வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு நம்ம ஈவினிங் மேல ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்பயே ஊருக்கு கிளம்புனாதான் போய் வீடு போய் சேர்ந்துட்டு ஒரு வாரத்துல கல்யாண வேலையெல்லாம் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தாவுடைய அம்மா அப்பா அவசரப்படுத்தவும் அனிசுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மா சாயந்தரம் போகலாமா, சாப்பிட்டு சாயந்தரம் போகலாம், இப்பதானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனிசு ஓரளவு சமாதானப்படுத்துறாரு. சரின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய அம்மா அப்பா சொந்தக்காரவங்கலாம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் போல ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அம்மா அப்பா இருங்க, நான் கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு பார்த்தா சேரனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. பையா பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு பதட்டத்தோட ஓடியாரவும், என்ன அனிசு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டமா வர அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, சோழன் பாண்டி பல்லவன் எல்லாம் நடேசன் எல்லாரும் வீட்டுல இருக்காங்க, பையா பையா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பையா அப்படின்னு சொல்லி அனிசு சொல்லவும், பிரச்சனையா, என்ன பிரச்சனை அனிசு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஊர்ல இருந்து அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க வர்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது, சொல்லாம கொல்லாம வந்திருக்காங்க, சந்தாவை கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்காங்க, ஊர்ல கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம், முறை பையனுக்கும் சந்தாவுக்கும் ஒரு வாரத்துல கல்யாண ஏற்பாடு வச்சிருக்காங்களாம், அதான் சந்தாவை கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்காங்க, இன்னைக்கு சாயந்தரம் சந்தாவை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனிசு பதட்டத்தோட சொல்லவும், சேரனுக்கும் பார்த்தா ஒண்ணுமே புரியல, என்ன அனிசு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சரி டே எல்லாரும் கிளம்புவோம், அவங்க அம்மா அப்பா அவங்க தானே இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இல்லப்பா பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும், என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க அவங்க, எதுக்கும் துணிஞ்சவங்க, இப்படி எல்லாம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சந்தாவை கட்டாயப்படுத்தி கண்டிப்பா இழுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிசு சொல்லவும், அப்புறம் என்னதான் பண்றது, ஊருக்கு சந்தாவை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் சேரனனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சந்தாவும் அங்கே பதட்டத்தோட இருந்துகிட்டு இருக்கா, என்ன பண்றதுனே தெரியல பையா, சரி பையா இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன், நான் இங்க வந்த நேரமா பார்த்து சந்தாவை அவங்க ஏதாவது கூட்டிட்டு போயிட போறாங்க, நான் போறேன் பையா அப்படின்னு சொல்லிட்டு அனிசு வந்து சொன்ன வேகத்திலே கிளம்பிறாரு. என்ன இவர் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரன் சோழன் பாண்டி பல்லவன் நடேசன் எல்லாருக்கும் பார்த்தா ஒரே குழப்பமாயிருது, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. டே பேசாட்ல அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், ஆமா தூக்கிட்டு வந்து போலீஸ் கேஸ் ஆகவா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், எங்க அவரு ஒரு விதத்துல கரெக்டா தான் சொல்றாரு, அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுனா கண்டிப்பா ஒத்து வர மாட்டாங்கன்னு அனிசும் சொல்லிடுறாரு, அப்புறம் வேற வழி, சந்தாவை பீகார் கூட்டிட்டு போயிட்டா, நம்ம எல்லாரும் பீகார் போறதுக்குள்ள சந்தாவுக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டா என்னங்க பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, சந்தா வேற சேரனனாவை உருகி காதலிக்கிறாங்க, சந்தா பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் பதட்டப்படவும், அண்ணே பதட்டப்படாத, வேற வழி இல்ல, நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா சந்தாவை வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லணும், சந்தா ஏதாவது கடைக்கு போற மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு பிளான் பண்ணி
சந்தாவை வீட்டை விட்டு வர சொல்லி நீயும் சந்தாவும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தலைமறைவாயிருங்க. தலைமறைவாகிறன்னு சொல்றத விட நீ எங்கேயாவது சந்தாவை கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சுக்க. அதுக்கப்புறம் அவங்க தேடி ஈடி போலீஸு கம்ப்ளைண்ட் என்ன போனாலும் நம்ம அதை பார்த்துக்குருவோம். சந்தாவுக்கும் உனக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா சந்தாவை அவங்க கண்ணில் காட்டுவோம். அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சோழன் ஐடியா கொடுக்கவும் இதெல்லாம் சரிப்பட்டு வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க சந்தா பார்த்தா திட்டம் போட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பண்ணலாம் சமைச்சுக்கிட்டே பார்த்தா சந்தா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது ஊருக்கு போகிறத தடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. நான் இந்த மாதிரி காதலிக்கிறேன்னு சொன்னால் நம்மளை கட்டாயப்படுத்தி கண்டிப்பாக ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சமைச்சுக்கிட்டே இருக்கையில திடீர்னு பார்த்தா சந்தா வாந்தி எடுக்கிற மாதிரி வேகமா ஓடுறாங்க. பெட்டி பெட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய அம்மா வராங்க. சந்தா பார்த்தா வாந்தி எடுக்கிறாங்க. மயக்க வர மாதிரி நடிக்கவும் செய்யறாங்க. எனக்கு தலையெல்லாம் சுத்துதுமா, வாந்தியா வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் என்ன பெட்டி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தாவோடைய அம்மா கேட்கவும் ஆமாம்மா எனக்கு கொஞ்ச நாளாவே இப்படித்தாம்மா இருக்கு, தலையெல்லாம் சுத்துற மாதிரி வாந்தி எல்லாம் வர மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் இங்க பார்த்தா சந்தாவோடைய அம்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. சந்தா உண்மையை சொல்லு சந்தா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய அம்மா கோவப்படவும் அப்பதான் சந்தா அழுதுகிட்டே சொல்றாங்க ஆமா நான் இங்க ஒருத்தரை காதலிக்கிறேன், அவருக்கும் எனக்கும் எல்லாம் மீறி போயிருச்சு, அவரும் நானும் காதலையும் தாண்டி கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் சந்தாவோடைய அம்மா தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிருது. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அறையிறாங்க. ஆமா அவருடைய குழந்தை தான் என் வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு, என்னுடைய இந்த வாந்தி எடுக்கிறதுக்கு காரணமும் அவரு தான் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும் சந்தாவோடைய அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதும் பயங்கரமா கோப்பறாங்க. யாராவே எங்க இருக்கா, உன்னைய அண்ணன் கூட இருக்கிறதுக்காக அனுப்புனா இப்படி கெட்டு போய் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து சந்தாவை போட்டு திட்டுறாங்க. சந்தா பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் அனிஸ் வரவும் ஏண்டா உன்னைய நம்பி இவளை அனுப்புனா என்ன லட்சணத்துலடா இவளை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனிசையும் போட்டு அடின்னு அடிக்கவும் என்னாச்சு எதுக்காக இப்ப என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிஸ் அம்மா அப்பா கிட்ட கேட்கவும் அப்பதான் சந்தா கண்ணை காட்டுறாங்க. டேய் இவ மாசமா இருக்காடா, கர்ப்பமா இருக்கா, இவளுடைய கர்ப்பத்துக்கு காரணம் இவ யாரையோ காதலிக்கிற ஆளம்ல அப்படின்னு சொல்லி அனிஸோடைய அம்மா அப்பா சொல்லவும் இங்க அனிஸ் சந்தாவை பாக்குறாரு. சந்தாவை பார்த்தா கண்ணை காட்டுறாங்க. ஓ சந்தா பிளான் போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அனிஸு இங்கே பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி என்னப்பா சொல்றீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அனிஸு சொல்லவும் என்ன சொல்ற உனக்கு எதுவுமே தெரியாம இவ எப்படி காதலிக்க போச்சு அப்படின்னு சொல்லி அனிஸோடைய அம்மா அப்பா கேட்கவும் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அனிஸு சொல்லவும் அப்பதான் சந்தா அழுதுகிட்டே என்னுடைய வாழ்க்கையவே நான் வீணாக்கிட்டேன், என்னைய காதலிச்சு என்னைய கர்ப்பமாக்குனவர்கிட்டே என்னைய கட்டி கொடுத்துருங்க, வேற வழி இல்லை, நான் அதனால தான் ஊருக்கு வரல, அவரும் நானும் எல்லாம் மீறி போனதுனாலதான் இப்படி இந்த வாந்தி எடுக்கிற நிலைமைக்கு வந்துச்சு, என்னை இப்படி ஊருக்கு கூட்டிட்டு போய் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தா பார்த்தா கதறி அழுகவும்